இதில் 3 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காய்ச்சறதுக்கு. இதில் 300 நல்லெண்ணெய் ஊற்றுறோம். அதே போல் 300 விளக்கெண்ணெய். இது கொஞ்சம் காஞ்ச பிறகு அதுக்குள்ளே பொருளெல்லாம் சேர்த்துருவோம். 3 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 300 விளக்கெண்ணெய், 300 நல்லெண்ணெய். அப்புறம் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சு எல்லா பொருள்களும் போட்டாச்சு, ரெடி ஆகிட்டுருக்கு. கற்றாழை வந்து நல்லா அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து 7 தண்ணி கழுவி போடுங்க. அப்போ தான் அதனுடைய கசக்குத்தன்மை போகும். அது மாதிரி கீழாநெல்லி, குப்பை மேனி அதெல்லாம் வேரோடு போடுங்க. வேறு, இலை, பூவோடு சேர்த்து போடுங்க. இப்போ கொதிச்சிட்ருக்கு. முடிஞ்சதுக்கு பிறகு காமிக்கிறேன். நம்ம எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு. அதில் உள்ள வேஸ்ட்டுகள் தான் இது எல்லாமே. இதில் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதில் உள்ள சாறு முழுமையாக நம்மளுக்கு எல்லாம் இறங்கிருச்சு. இது எல்லாமே வேஸ்ட்டு தான். இதில் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் மண்டி மாதிரி கிடக்கும். அது நம்ம என்ன செய்யலான்னா, தலையில் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குளித்தோன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு மூலிகை தானே, அதனால் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் தலையில் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்குன்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு 3 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு. நம்ம ஊற்றுனது எவ்வளோ ஊற்றணும்னு சொன்னால், தேங்காய் எண்ணெய் 3 லிட்ரு, 300 விளக்கெண்ணெய், 300 நல்லெண்ணெய் ஊற்றணும். 600 எண்ணெய் ஊற்றியிருக்கோம். நம்மளுக்கு வந்து 3 லிட்டருக்கு ஒரு 100 கிராம் 150 கிராம் கிட்ட கம்மியாக கிடச்சிருக்கு. இது வந்து நல்லா உங்களுக்கு நல்லா கருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த எண்ணெய் எப்படின்னா, முன்னாடி மண்டை ஏர் நெத்தி உள்ளவங்களுக்கு, பொடுகு அதிகமாக இருக்கவங்க, முடி வெடிப்பு, நுனியில் வந்து நிறைய பேருக்கு முடி வெடிப்பு விடும். அந்த வெடிப்புகள்லாம் வராமல் இருக்கும். பொடுகு, பேனு, ஏன்னா அதுக்குள்ளே மூலிகைகள் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். அது மாதிரி வேர் கால்களில் உள்ளுக்குள்ளே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். முடி கொட்டாது. முடி இளநரைகள் வந்து இருந்தாலும் போக போக வந்து என்ன செய்யும், கருமையாயிரும். இந்த மூலிகைகள் வந்து நம்ம அவ்வளோ சேர்த்துருக்கோம். இளநரையிலேருந்து பொடுகு, முடிக்கு தேவையான அத்தனை சத்துகளுமே நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து தாராளமாக இந்த எண்ணெயை எல்லாரும் தேய்க்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன செய்யலாம், எண்ணெய் தேய்க்கலாம். நார்மலாகவே எண்ணெய் எப்போது நார்மலாக நம்ம தேங்காய் எண்ணெய் காலையில் தேய்ச்சி சீவிர மாதிரி நம்ம டெய்லி யூஸுக்கு என்ன செஞ்சுக்கலாம், தேய்ச்சிக்கலாம். அப்படி குளிக்கணும்னு நினச்சா நம்ம ஒரு 10 நிமிஷம் நான் உள்ளங்கையில் ஊற்றி உச்சியில் வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். அது மாதிரி கை கால்களில் வந்து எங்கேயாவது வலியோ ஏதாவது ஒரு இடித்து வீக்கம் இருந்துச்சுனாலும், சுளுக்கு இது மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்யலாம், லேசாக இந்த எண்ணெயை ஒரு தாளிப்பு கரண்டியில் ஊற்றி அதை கொஞ்சம் சிம்மில் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி அந்த இடத்துல தேய்ச்சோன்னா நம்மளுக்கு கை கால் வலியெல்லாம் வந்து சரியாகும். இந்த பொருள் வந்து நம்ம எல்லாத்தையும் தேடி தேடி நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இது சில பேர்த்துக்கு கிடைக்காது. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசி வந்து கிடைக்காது. வேலைக்கு போகிறவங்களும் இதெல்லாம் தேடி சேகரிக்க முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த பொருள் எண்ணெயும் வந்து தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து அனுப்பிச்சி விட்றேன். வாட்ஸ்அப்பில் வேணும்னா எனக்கு இந்த நம்பருக்கு வந்து நம்பரை அனுப்புகிறேன். இந்த நம்பருக்கு வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம எண்ணெய் அனுப்பிச்சி விட்றேன். அது மாதிரி பொருள் இது வந்து நம்ம எல்லாம் சேகரித்து தயார் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய செலவாகுது. எல்லாராலையும் இவ்வளோ நம்ம வாங்கி எப்போ மாதம் முழுக்க வாங்கி நம்ம என்ன செய்ய முடியாது, தேய்க்க முடியாது. அப்போ அப்படி பட்சத்தில் நமக்கு குறைஞ்ச பட்சத்தில் நம்மளே தயாரிக்கணும் அப்படின்னா இந்த பொருளை வந்து நம்ம என்ன செய்யலான்னா, உங்களுக்கு தேவையானவங்க சொல்லுங்கள். அத்தனை பொருள் நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கணும் அத்தனை பொருளும் உங்களுக்கு வந்து காய வச்சு உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுக்கு என்னங்கிறத விவரமாக சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.